டாமினிக் ரைஸோட 12 வின்ஸ் அன்டிஃபீட்டட் அந்த ஸ்ட்ரீக்கை வந்து முடிச்சு வச்சது நம்ம ஜான் ஜோன்ஸ். UFC 247 அது நடந்தது எல்லாருக்குமே தெரியும். டாமினிக் ரைஸ் வாஸ் ராப்டு பை ஜான் ஜோன்ஸ் அப்படின்னு. 4th 5th ரவுண்ட்லலாம் ஆக்சுவலாக வந்து ஜான் ஜோன்ஸை கேஸ்ட் அவுட் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம். பட் ஆனால் அன்றைக்கி டாமினிக் ரைஸ் வந்து அதை பண்ணாப்பில் சின்ன சின்ன பாலிட்டிக்ஸ், ஜட்ஜஸோட ஸ்கோர் டிஃப்ரென்சஸ், டேக் டவுனுன்றது அந்த மேட்ச்சில் நடக்காது. ஒரு 2-3 டேக் டவுன் நடக்கும். அதில் வந்து இவர் வந்து அவர் டேக் டவுன் பண்ணிடுவார். அந்த அடிப்படையில் ஸ்லைட் டிஃபரன்ஸில் ஜான் ஜோன்ஸுக்கு அந்த ஃபைட் வந்து யுனானிமஸ் டிசிஷனில் வின்னு கொடுத்துருவாங்க. பட் ஜான் ஜோன்ஸை அன்அஃபிஷியலாக ராப்ட் ஆகியும் ஜான் ஜோன்ஸ் தோத்ததுன்னே சொல்லலாம்னா ஓப்பனாக நானே பெரிய ஜான் ஜோன் ஃபேன் தான். பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஜான் ஜோன்ஸை டிஃபீட் பண்ணது ஒன்று டாமினிக் ரைஸ் அண்ட் கஸ்டாஃப்சன். நான் அந்த மேட்ச் லைவே பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் தலைவனோட கரியர் டவுன்ஃபால் இருந்தாலும் வின்ஸ் லம்பார்டியோட ஒரு ஃபேமஸான கோட்டை சொல்லி, என்ன தான் உங்களுக்கு லைஃப்பில் டவுன்ஃபால் இருந்தாலும் அது பெரிய விஷயம் கிடையாது, அதுலேருந்து நீங்கள் கொடுக்குற கம்பேக் தான் இருக்கிறதுலே பெரிய விஷயம்னு ஒரு கோட்டை மென்ஷன் பண்ணி, அந்த 4 லாஸுக்கு அப்புறம் தலைவன் கரியரில் இப்போ கடந்த ஒரு 3 வருஷமாக பயங்கர ஆக்டிவாக பயங்கர ஃபார்மில் வந்துட்டுருக்காப்புல. லாஸ்ட்டு 3 மேட்சுமே தலைவனுக்கு வின்னு. ஸோ 2 பேருமே வந்து ஒருத்தவங்க